கதை முடிஞ்சது. பணத்துக்கான தேவை என்னைக்குமே முடியாது. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க நீதான் போராடணும். கேஷ் வாங்கணும். ஏஐகேசி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்டான படத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அவர்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா, மணி தான் இந்த உலகத்தில எல்லாமே. பணம் இருந்தா எல்லாமே செய்யலாம், எல்லாமே வாங்கலாம். படத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பவர் இருக்குது. பணம். நம்ம ஹீரோகிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சூப்பர் பவர் ஒரு சூப்பர் ஹீரோ. எவ்வளோ பணம் இருக்கோ, அவ்வளோ பலசாலி நம்ம ஹீரோ அந்த படத்தில. இது என்ன படம்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, கேஷ் ஹீரோ. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கொரிய சூப்பர் ஹீரோ அட்வென்ச்சர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்லயே இருக்கு. Netflixல பார்த்தீங்கன்னா, இந்த படம் அவைலபிளா இருக்கு. 2025ல வந்த இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் மாரி தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு எவ்வளோ பணம் இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பலசாலி. கையில பணத்த தொட்டாலே அவரோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வெளிய வந்துரும். நம்ம சூப்பர் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, "நீ பணத்தெல்லாம் இந்த மாரி வேஸ்ட் பண்ணாத. நம்ம பணத்த சேர்த்து ஒரு பெரிய வீடுல கட்டி நம்ம வாழணும்னு" சொல்லுவாங்க நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அவர் கையில இருக்கிற பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, டப்புன்னு பவர் மூலியமா காலி பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றாரு, ஒரு சூப்பர் ஹீரோ அவங்களா இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் டீம்ல போய் சேர்றாரு. அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அதுலயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான பவர் கொண்டவர். நம்ம ஹீரோ அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் வந்திருக்காங்க. அவர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாங்களா இல்லையா? நம்ம ஹீரோ எப்படி பணத்த சேர்த்தாரு? அவர் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் பவர காட்டி அழிச்சாரா இல்லையா? அதான் படத்தோட ஸ்டோரி. உண்மையா பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான படமா எடுத்திருக்காங்க இந்த கொரியன்ல. நான் இந்த மாரி ஒரு படத்த பார்த்தது இல்ல. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கு. தமிழ் டப்ல ரொம்ப நீட்டா, பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, Netflixலயே நம்ம அவைலபிளா இருக்கு. கேரக்டர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆக்டிங்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பவர பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவாரு. எவ்வளோ பணம் இருக்கோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பவர் பார்த்தீங்கன்னா வெளிய வரும். யார் யார் இந்த படம் இன்னும் பார்க்கலையோ, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துருங்க Netflixல. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. சி யூ. பை பை கைஸ்.